அனைவருக்கும் வணக்கம். தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடைபெற்றது. இந்த சந்திப்புல கரூர்ல என்ன நடந்துச்சோ, கரூர்ல அசம்பாவிதம் எப்படி நடந்துச்சோ அதுல பாதிக்கு பாதி இந்த தஞ்சாவூர்ல இன்னைக்கு நடந்தது. எதற்காகன்னா, எப்படி அங்க செருப்பெல்லாம் செதறி கிடைச்சோ அதே போல இன்னைக்கு இந்த தஞ்சாவூர் மீட்டிங்ல கிடக்கு. ஒரு ஒலுச கூட்டம்னா, ஒன்னா நம்பர் ஒலுச கூட்டம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது அத்தனையும் இந்த தாவேக்கால தான் அடைக்கலமா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. அநியாயம் பண்றானுங்க. கியூஆர் கோட் கொடுத்து எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அது போக ஒரு கூட்டம் வெளில வெயிட் பண்ணுது விஜய் அவர்களை பாக்குறதுக்கு. அந்த கூட்டத்துல பார்த்துட்டு எல்லாம் ஒதுங்கி போனா பிரச்சனை இல்ல. ஒரு வண்டி வராருன்னா அதை இன்னும் பார்த்துட்டு போறது வேற. அப்படியே 1000 பேர் நிக்கிறாங்கன்னா 1000 பேர் அந்த வண்டி மேல ஏறி எல்லாம் ஒருத்த செல்ஃபி எடுக்கிறான், வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோ எடுத்து ப்ரோ அதை உள்ள இருந்து தள்ளி விடுறாங்க. அவனை நல்ல வேலை அவர் அடிபடாம தப்பிச்சிட்டாரு. இதுபோல பல்வேறு விபத்து நடந்து இன்னைக்கு 5-6 பேர் கால் கையெல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. ரோட்லயே முறிஞ்சு கிடக்கானுங்க. அதை தூக்கி விட கூட ஆளு கிடையாது. அவன் வேலையை பார்த்து போயிட்டு இருக்கான். இன்னும் அதே மாதிரி திரும்ப அவர் முடிச்சுட்டு கிளம்பும் போதும் பல்வேறு சம்பவம் நடந்துச்சு. இதுல விஜய்க்கு இது எதுவுமே கவலை கிடையாது. அவருக்கு நீங்க விஜய் அவர்கள்ட்ட நாங்க அதான் சொல்றோம், நீங்க வர்றதுனால 4 வீட்டுல அடுப்பெரியாம போனாலும் பரவாயில்ல, விளக்கேற்றி வச்சிருக்காங்க எல்லாரும் வீட்லயும் எல்லாரும் போட்டாவுக்கும் அப்படிங்கறத நம்மளோட கோரிக்கையா இருக்கு. ஒரு 1ஆம் நம்பர் ஒலுச கூட்டத்தை வழி நடத்துறதுதான் இந்த விஜய் அவர்களோட வேலை, முக்கியமான வேலை. ஒரு ஒரு இதை ஒரு ஆர்கனைஸ் பண்ண தெரியாத ஒரு கூட்டம். ஆத ஒரிஜினாங்கிறானுங்க, வளர்ந்து கட்டவன் டேனி, இவனுங்க என்னமோ செங்கோட்டையனை பிடிச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர் என்னமோ பெரியவர் மாதிரி இங்க தஞ்சாவூர்ல மீட்டிங் நடத்துறேன்னு சொல்லி அட்டூழியம் பண்ணி வச்சு அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்ணால சேர் நொறுங்கி கிடக்கு. உள்ளுக்குள்ள நீங்க போகாமல அந்த பேரிகேட்டர் அவங்க வச்சிருந்த அந்த தடுப்பெல்லாம் அடிச்சு உடைச்சு தூக்கி உடைஞ்சிட்டு எல்லாம் தாவி போறானுங்க. போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ் எல்லாம் தள்ளிவிட்டு 1000 பேர் ஓடுறானுங்க. போலீஸ் நின்றுட்டு என்ன பண்ண முடியும்? எங்க பார்த்தாலும் போலீஸா நிக்கிறாங்க, ஒன்னும் பண்ணவே முடியல அவனுங்க. அப்பேற்பட்ட இந்த ஒலுச கூட்டத்தை ஒழிக்கிறேன்னா ஒரே வழி, அந்த விசில்ல உள்ள கொட்டையே வெளில எடுத்தாரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு விஜய் வந்தோடனே சரி, அங்க ஆரம்பிச்ச கூட்டம் வண்டியில 100 பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானுங்க. அந்த வண்டியில ஒரு துண்டை ஒண்ணு தலையில கட்டிக்கிறது, விசில் ஒண்ணு வாயில வச்சுக்கிறது, ஊதிக்கிட்டு இதுல ஒரு கையில போனை வச்சுக்கிட்டு ஒரு கையில வீடியோ எடுத்துக்கிட்டு இதுதான் அங்கிருந்து நடந்துட்டு 100 பேரு. அதுல எத்தனை பேர் விழுகுறானுங்க அடிச்சுக்கிட்டு, நின்றுட்டு இருக்க கூட்டத்தை மேல வண்டியை விட்டு மோதுறானுங்க. எல்லாம் அடிபட்டு செத்து கீழே உழுவுறாங்க. கீழே உழுவுறவங்கள தூக்க கூட ஒருத்தனுக்கு மனசு இல்ல. அவங்களுக்கு விஜய பார்க்கணும். கீழே விழுந்து எவன் கிடந்தாருன்னா அவன் பாட்டுக்கு ஏறி ஓடிட்டு இருக்கான். அதை தூக்கறது கூட ஒருத்தனும் முன் வரல. எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க தவிர விஜய பார்க்கணும் அங்க என்ன நடக்குது சுத்தி அப்படிங்கறதே ஒருத்தனும் பார்க்கல. 1ஆம் நம்பர் ஒலுச கூட்டம் அப்படின்னு இதுக்குதான் சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதே போல விஜய் அவர்கள் பேசிட்டு உள்ள போறாரு. மீட்டிங் உள்ள போனா வெளில நிக்கிறவன் நிர்வாகி எல்லாம் கிடையாது. ஒண்ணு கூட அங்க நிர்வாகிக்கு உள்ள மூஞ்சியே கிடையாது. முதல்ல ஒருத்தன் கூட தலைவாரா கிடையாது. ஒருத்தன் கூட ஒரு மூஞ்சிய பாத்தீங்கன்னா அவனை மாடு மேய்க்கிறவங்க கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்காங்க ஒருத்தன் கூட. இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கூட்டம் முதல்ல படிச்சிருக்க கூட்டம் முதல்ல ஒரு பொதுவெளியில எப்படி நடந்துக்கணும், ஒரு 4 பேர்ட்ட பேசுறது எப்படி பேசணும், அதெல்லாம் தெரியணும். எல்லாரையும் ஆபாசம், எல்லாத்துக்கும் அவதூறு. உடனே ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களை பத்தி பேச வேண்டியது, உங்க குடும்பத்தை பத்தி பேச வேண்டியது. இதேதான் இந்த கூட்டத்துக்கு வேலை. அதை நிர்வாகத்திறன் பண்றது யாரு? தலைவர் விஜய் அவர்கள். இவர் சொல்றாரு எல்லாரையும். இவர் என்ன பண்றாருன்னா, வந்தாரு அழகா கார்ல வராரு, ஏசி கார்ல, எல்லாரும் கை காமிச்சிட்டு அவன் செத்தான்னு இவரே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு அழகா போயிட்டு சேட்டர் பிளைட்ல நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாரு பனையூர்ல. இவனுங்க சாவறது பூரா யாரு? நம்ம வீட்டுல உள்ள பசங்க தான். விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல உரையாற்றிருக்கிறார். இந்த உரையில சொல்றாரு, ஊழல் நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்க ஊழலே பண்ணதில்ல, பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு எந்த கட்சியாவது சொல்ல முடியுமா? ஆனா நான் சொல்லுவேன், நான் ஊழலே பண்ண மாட்டேன், அதுக்கு முயற்சி பண்ணாலே போதுங்க முதல்ல அப்படி இப்படின்னு பேசினாரு. நாங்க விஜய்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம், காருக்கு வரி கட்ட முடியல, ஒரு கார் வாங்கினதுக்கு வரி கட்ட முடியாது. நீ தமிழ்நாட்டுல எப்படி தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்க போற? சரி, ஓகே, ஒளி. அதே போல இப்ப இந்த புலிப்பட வழக்கு என்னாச்சு? அதுல அபதாரங்க, அதுக்கு அபராதம் கட்டுறதுக்கு அதுக்கு கட்டாம வருமானத்தை மறைச்சதா நியூஸ் வந்துச்சு இல்ல? அதையெல்லாம் இப்ப எங்க போறது நாங்க? இதுதான் ஊழலை ஒழிக்க வந்த ஊழல் பெருச்சாளி. இது ஊழலை ஒழிக்க வந்த புலி கிடையாது. ஊழலை ஒழிக்க வந்த ஊழல் பெருச்சாளி தான் இந்த விஜய் அவர்கள். இவர் பேசுறாரு ஊழலை பத்தி. ஏன்னா, ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கணும்னா 20 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 1 கோடி. இப்பவே இப்படி வாங்குற நீ, நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க, அது நடக்காது. அது நடந்துச்சுன்னா அதுக்குள்ள நீ எல்லாம் போயிடுவ. அது அடுத்த விஷயம்.
அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா நீ எப்படி ஊழலை ஒழிப்ப? அவ்வளவுதான். உன் கட்சிக்குள்ள நடக்கிற ஊழலை முதல்ல ஒழிக்க முடியல, அது ஊழலை நடத்துறதே நீ தான். அதை ஒழிக்க முடியல, நீ எப்படி தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிப்ப அப்படிங்கறத ஒட்டுமொத்த பேரோட கேள்வி. ஒரு நிர்வாகிகளை வந்து நியமிக்கணும்னா கூட அதுக்கு வந்து 5 லட்சம். இப்ப வந்து ஒரு ஒரு வார்டு, இப்போ வந்து ஒரு தஞ்சாவூர்ல ஒரு மாநகரம் இருக்குன்னா அந்த மாநகர செயலாளரை நியமிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 10 லட்சம், மாவட்ட செயலாளரா ஒரு 50 லட்சம். இப்படி வந்து கமிஷன் வாங்கிட்டு கமிஷன் கரப்ஷனை இப்பயே வாங்குற நீ நாளைக்கு ஆட்சியை கொடுத்தா நீ என்னெல்லாம் பண்ணுவ சொல்லு? அதை முதல்ல பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நாங்க உனக்கு பதில் சொல்றோம் நாங்க ஊழல் பண்றோமா இல்லையா அப்படிங்கறது. இவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு? அடுத்தவங்க வீட்டுல நெய்யில நீங்க ஸ்வீட் செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு. விஜய் ப்ரோ, மறுபடியும் நாங்க பொதுநலன் கருதி பல விஷயத்த பேசாம இருக்கோம். இவங்க வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து அடுத்தவங்க வீட்டுல நெய்யில வந்து ஸ்வீட் செய்யறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. வீட்டுல இருக்கிற ஸ்வீட்டை முதல்ல சாப்பிடணும் ப்ரோ, அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுல இருக்கிற ஸ்வீட்ல போய் வாய வைக்கணும். எதை சொல்றோம்னு புரியுது இல்ல? நாங்க பொதுநலன் கருதி பேசாம இருக்கோம், பேச வச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான செய்தி தான் இது. இதோட நிறுத்திங்க. நீங்க டயலாக் பேசிட்டு நீங்க போய் பனையூர்ல படுத்து தூங்கிடுவீங்க. இங்க களத்துல நிக்கிறது நாங்க தான். ஏன்னா உலகத்துல எந்த அரசியல்வாதியாவது இவனை மாதிரி உண்டா? எதற்காக சொல்றோம்னா, இவர் ஒரு ஆள் தான் அங்க இருந்து காலைல கிளம்புவாரு, சேட்டர் பிளைட்ல தான் வருவாரு. சேட்டர் பிளைட்ல வந்து இறங்கி அந்த நிர்வாகிகள் கூட்டத்துக்கு போவாரு, போய் சந்திச்சுட்டு திரும்ப போயிட்டு சேட்டர் பிளைட்டை விட்டு போய் படுத்து தூங்கிடுவாரு. வேற எந்த அரசியல்வாதி எடுத்துங்க, சீமான வரைக்கும் எடுத்துங்க, ஒரு ஊருக்கு வராங்கன்னா அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தது பொதுமக்களை சந்திப்பாங்க, கட்சி நிர்வாகிகளை சந்திப்பாங்க, அவங்களோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க, அப்படியே வந்து அடுத்த ஊருக்கு போவாங்க. ஆனா இவரு இந்த தற்கொலை மட்டும்தான் உலகத்திலே மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய ஆளுமைன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு நேரா வருவாரு, அந்த மீட்டிங்கை முடிப்பாரு. பல்வேறு கொலை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நேரா போய் பல பேர் தாலியெல்லாம் அறுத்ததுக்கு அப்புறம் நேரா வீட்டுல போய் படுத்து தூக்கிடுவாரு. இந்த விஜய் இவன் வந்து பேசுறானுங்க நம்ம தான் வந்து யோக்கியம் அப்படின்னு. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை இருக்கு அவங்களுக்கு எல்லாம். முதல்ல அடுத்த ஆட்சிக்கு வந்துட்டாரு, நிச்சயமா அவரு தான் ஆட்சிக்கு வருவாராம். எந்த அணியா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குமா தாவேக்கா, வந்து தாவேக்கா தான் அடிச்சு நொறுக்குமா, எல்லா கட்சியும் வந்து நொறுங்கிடுமா. அது நொறுங்குதா இல்லையான்னு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி சொல்றாரு, அடுத்த 2வது தடவை ஆட்சி அமைச்சதெல்லாம் வரலாறே கிடையாது, அது வந்து ஆளானப்பட்ட கலைஞராலே முடியல, இவரெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறாரு. இதே போலதான் ஒருத்தர் பேசிட்டு தெரிஞ்சாரு. யாரு தெரியுமா? ஜோசியம் எல்லாம் பார்த்தாரு, ஹெச் ராஜா அவர்கள். அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா? இப்போ எப்படியே உட்காந்துருக்காரு. அதை நாங்க வந்து பழிக்கிறதுக்காக சொல்லல, இப்படிதான் பேசி வாயிலே வடை சுடலாம் ப்ரோ, வாயில வடை சுடலாம். வந்து களத்துல நின்று பாருங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க அப்பா சந்திரசேகருக்கும் அவர் தான் நீங்க முதலமைச்சர், அது தெரியும்ல. நீங்க பேச வேண்டியதெல்லாம் எங்க தெரியுமா போயிட்டு பேசணும்? கண்ணாடி முன்னாடி பேசணும். எல்லாத்தையும் வந்து வார்த்தையை அறிவிப்பு விட்டா போதாது, கூட நிக்கணும்னு நீ தான் ஏன் முதல்ல போய் நிக்கிற? அது மாதிரி யாரையா சொல்லிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் வராரு, ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு விட வேண்டியது. இதே வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு வச்சுங்களேன், வாயே திறக்க மாட்டாரு. எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா இருந்துக்கணும்ல, மீனுக்கும் வந்து தலையை காட்டிக்கிட்டு பாம்புக்கும் வாழை கட்டிக்கணும்பாங்கல்ல, அது போல இருந்துகிட்டு செயல்பட்டுக்கிட்டு இவர் வந்து சொல்றாரு ஸ்டாலின் வந்து அடுத்த முறை ஆட்சி அமைக்க மாட்டாரு. 2026 இப்ப இந்த நடக்க போற சட்டமன்ற தேர்தல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு சொல்றப்ப செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கும் உங்க மூஞ்சில. அப்ப பேசிக்கிறோம். விவசாயிகளை பத்தி பேசுறாரு விஜய் அவர்கள். விவசாயியை பத்தி பேசுறது தப்பு இல்ல, விவசாயிகளுக்காக முதல்ல எதுல வந்து கலந்துட்டு இருக்கீங்க நீங்க? பறந்துங்க கூடாது, சும்மா பறந்து போயிட்டு வந்துட்டு பரந்தூரை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. அது விமான நிலையம் தான் உங்களுக்கு தான் நல்லது. சொல்ல போனா சேட்டர் பிளைட்ல போய் டக்குன்னு இறங்கிட்டு வந்துடலாம், அது அடுத்த விஷயம். மீத்தேன் பீத்தேன் எடுத்தாங்கல்ல, அவங்கள பத்தி பேசணும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு. அவங்கள பத்தி பேச முடியாம இங்க வந்து திமுக அரசுன்னு எல்லாத்துக்கும். ஏன்னா நிதி தந்ததுனால எதா இருந்தாலும் செயல்படுத்த முடியும். மெண்டலா இவனுங்க ஒன்னும் தர மாட்டாங்கிறானுங்க. பிஜேபி இவ்வளவு தொடர்ந்து போராடிட்டு இருக்கு. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அதிமுக கூல கும்பிடா போட்டுட்டு இருக்கு, நிமிர்ந்து நின்று செயல்பட்டு இருக்கோம். இதை வந்து கேட்கறதுக்கு முடியலன்னா பொத்திக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். இவருதான் பெரிய புலி மாதிரி பேசக்கூடாது. முதல்ல மீத்தேன் பீத்தேன் எடுக்கிற பிஜேபியை வந்து எதிர்த்து பேசணும். விஜய் வாயில இருந்து பிஜேபிங்கிற வார்த்தையே வராது எலெக்ஷன் வரைக்கும். நாங்கன்னா அடிச்சு சொல்றோம், எழுதி வச்சுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.